ஒரு ஊர்ல ஒரு பெரிய முதலாளி, நல்ல கருணை உள்ளம் மிக்கவர். அவரிடத்துல ஒரு சிவனடியார் வேலை பார்க்கிறார். அந்த முதலாளி என்ன பண்ணுவார், தினம்தோறும் 100 வாழைப்பழம் சிவாலயத்துக்கு அன்னதானத்துக்கு கொடுத்துட்டுருவார். 100 வாழைப்பழத்தை கொண்டு போய் அந்த வேலைக்காரர் என்ன பண்ணுவார், கோயில்ல கொடுத்துட்டு வருவார். இது தினம்தோறும் நடக்கிற ஒரு செயல். ஒரு முறை இந்த வேலைக்காரர் சிவனடியார் அவர் சஷ்டி விரதம் இருக்கிறார். 6 நாள் உண்ணா நோன்பு. 6 நாள் உண்ணா நோன்பு முடியுது. 6 நாளுமே முதலாளி என்ன பண்றாரு, தினம்தோறும் 100 வாழைப்பழத்தை கொடுக்கிறார். கொண்டு போய் அவர் கோயில்ல கொடுத்துட்டு வர்றார். கடைசி 6வது நாள் வழக்கம் போல முதலாளி 100 வாழைப்பழத்தை கொடுத்தார். சிவனடியார் அந்த வாழைப்பழத்தை சுமந்துட்டு கோயில் நோக்கி போறார். 6 நாள் சாப்பிடாமல் இருந்ததனால மயக்கம், கிருகிருப்பு. ஐயோ, கோயிலுக்கு நைவேத்தியத்துக்கு கொடுக்க வேண்டிய பழம் நாம போலீங்கன்னா நைவேத்தியம் கெட்டு போயிடும். என்ன பண்றது யோசிக்கிறார். ஒன்னும் பண்ண முடியாது. 6வது நாள் விரதம் முடிகிற நேரம் ஆச்சு. ஒரு வாழைப்பழத்தை பிச்சு சாப்பிட்டார். மிச்சம் 99 கொண்டு போய் கோயிலுக்கு சேர்த்துவோம் அப்படின்னு அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டு கொண்டு போய் அவர் கோயில கொடுத்துட்டார். அன்றைக்கு இரவு முதலாளி படுத்து தூங்குறார். சிவபெருமான் கனவுல வரார். பக்தனே, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நீ தினந்தோறும் 100 வாழைப்பழம் கொடுத்துட்டு இருக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரே ஒரு பழம் தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு ஒரே ஒரு பழம் தான் சாப்பிட்டேன். கனவு தெரிஞ்சு போச்சு. முழிச்சு எழுந்த அந்த முதலாளி யோசிக்கிறார், நாம தினமும் 100 பழம் கொடுத்து விட்டா இந்த வேலைக்காரன் 99 பழத்தை கொண்டு போய் கடையில வித்துட்டு ஒரு பழத்தை தான் சிவனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறான். வரட்டும், இன்னைக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு காலையில கூப்பிட்டு அந்த வேலைக்காரரை கடுமையாக திட்டுகிறார். அவர் சிவனடியார் வேற அழுகுறார். ஐயா, அப்படிலாம் இல்லைங்க, நான் தினந்தோறும் 100 பழத்தை கொண்டு போய் கோயிலுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறேன், நான் எடுக்கவே இல்லை. அது எப்படி? சிவபெருமானே கனவுல வந்து சொன்னார், நீ ஒரு பழம் தான் கொடுத்தியாமே, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுன உடனே அவர் சொல்றாரு, ஐயா, இத்தனை வருஷமா நான் ஒரு பழம் கூட எடுத்ததில்லை. நேற்று சஷ்டி விரதம் காரணமாக பசியில ஒரே ஒரு பழம் சாப்பிட்டுட்டு 99 பழத்தை கோயில்ல தான் கொடுத்த சத்தியம். முதலாளிக்கு ஒரே குழப்பம். வேலைக்காரர் நல்லவர், சிவனடியார், சந்தேகப்படுறதுக்கு இல்லை. ஆனா கனவுல சொன்னது சிவபெருமான். இவனை கேட்டா 99 பழம் கொடுத்தேன்னு சொல்றான். அவர் என்னடானா ஒரு பழம் தான் கொடுத்தேன்னு சொல்றார். இதுல எது உண்மை அப்படிங்கிற குழப்பத்தோட முதலாளி படுத்து தூங்கினார். இறைவன் இன்றைக்கும் கனவுல வந்தவன் சொன்னான், அப்பா, உன் வேலைக்காரர் ரொம்ப நல்லவன், சிறந்தவன், அவன் பொய் சொல்லல. அவன் நேத்து ஒரு பழம் சாப்பிட்டான், 99 கொண்டாந்து கோயில்ல தான் கொடுத்தான். ஆனா கோயில்ல எனக்கு கொடுக்கறதெல்லாம் என்ன பண்றாங்க, கண்ணில் காட்டிட்டு அப்படி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த அடியான் சாப்பிட்டான் பாருங்க, அந்த ஒரு பழம் தான் நான் சாப்பிட்ட பழம் நாராமா சிவபெருமான். இறைவனுக்கு நீங்கள் உணவளிப்பதை காட்டிலும் உண்மையான அடியாருக்கு உணவளிப்பதுதான் மிகச்சிறந்த சிவபுண்ணியம்